உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பெண் சாபம் போகட்டும், பிரேத சாபம் போகட்டும், பிரம்ம சாபம் போகட்டும், சர்ப்ப சாபம் போகட்டும், பித்ரு சாபம் போகட்டும், கோ சாபம் போகட்டும், பூமி சாபம் போகட்டும், தேவ சாபம் போகட்டும், கங்கா சாபம் போகட்டும், முனி சாபம் போகட்டும், குலதெய்வ சாபம் போகட்டும், ரிஷி சாபம் போகட்டும். ஐயா, நீங்கெல்லாம் யாரு? எனக்கு என்னாச்சு? உனக்கு மறுவாழ்வு கொடுத்தது நாங்கள் தான். நன்றிங்க ஐயா. புலி காட்டுல வந்து அது கூட சண்டை போட்டதுல எனக்கு என்னாச்சுன்னே தெரியல. இந்த காட்டுக்குள்ள நீங்க மட்டும் என்ன பார்க்கலன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்குன்னு தெரியல. என் உயிரை காப்பாத்தி மறுவாழ்வு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. இது இப்ப நடக்க வேண்டும் என்பது ஆண்டவன் விதிச்சது. அதுதான் நடந்திருக்கிறது. நீ யார பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்க? எங்க அம்மாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதும் அந்த பொம்மி தாயா. ஐயா, பொம்மியை அழிக்கணும், அந்த பொம்மியை அழிக்கணும். நீ கவலைப்படாத, நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். ஆனா அது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு உன்னுடைய உயிரை பணைய வச்சு ஒரு விஷயம் பண்ணணும். செய்வியா? என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். அந்த அகோர அதிபதிய நீ போய் பார்த்தாதான் உன் காரியம் கைகூடும். நீ நினைச்சது நடக்கும். ரொம்ப நன்றியா. அவரை பார்க்க நான் எந்த திசையில போனோம்? இந்தா, இது உனக்கு வழிகாட்டும்.
ரொம்ப நல்லதுயா. போய் வா. போய் வா. போய் வா. ஜெயம் உண்டாகட்டும். ஜெயம் உண்டாகட்டும். ரொம்ப நன்றியா. இந்த ராணி காரணமே இல்லாம எதையுமே செய்ய மாட்டா. அந்த லாமியா மருத்துவச்சியா இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இந்த ராணி அந்த மடுக்கா பூதத்தை நைஸா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து இப்போ ஜாயின்னு பேரு மாத்தி வீட்டுக்குள்ள ஃப்ரீயா உலாவ விட்டுருக்கானா, கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு உள்குத்து இருக்கும் அத்தை. இன்னைக்கு நம்ம வீட்ல பூஜை நடக்க போகுதுன்னு நேத்து கூட ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லல. இப்ப திடீர்னு வீட்ல பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணணும்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிளான் இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு தமன்னா. தமன்னா, நாம லாமியாவை போய் பார்த்தா கண்டிப்பா இதுக்கான காரணம் என்னன்னு நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தம்பி, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் லாமியாவை எப்படி நம்புறதுன்னு தெரியல. லாமியாவை நம்ம நம்புறது சுத்த வேஸ்ட். மண் குதிரைய நம்பி ஆத்துல இறங்குறதுக்கு சமம். ஏன்க்கா அப்படி சொல்றீங்க? அப்போ அவ உண்மையாவே சூனியக்காரி இல்லையா? ஐயோ, ஏன் சித்தப்பா இப்ப என்ன ஜோக் அடிக்கிற நேரமா? கொஞ்சம் அமைதியாதான் இருங்களேன். ம். அத்தை, இப்போ எனக்கு வர ஆத்திரத்துக்கு அந்த ஜாய் முட்டை என் கையில சிக்குச்சு. அது அப்படியே நான் கைமா வாக்கிடுவேன். ஹாய் தமன்னா. என்னவோ நான் உன் கையில சிக்கினா என்ன என்னவோ பண்ண போறேன்னு சொன்ன. என்ன பண்ணுவ? அது வந்து அது அது ஒண்ணு இல்ல, நான் சும்மா தான் சொன்னேன். அப்படியா? சரி சரி. என்னோட பேரு ஜாய். ஷேகன் கூட. ஏய், வலிக்குது. ஏய், கையை விடு, வலிக்குது. என்ன பண்ற? அவ கையை விடு. கையை விடு. அவ கையை விடு. கையை விடு. அவ கைய விடு. ஏய், ஜாய், ஜாய், ஐயோ, ஜாய், வலிக்குது, விட்டு ஜாய், விடு. விட்டு. ஏய், தமன்னா. ஐயோ, வலிக்குது. ஜாய், விட்டு ஜாய், விட்டு ஜாய். ஐயோ, விடு. ஐயோ. ஜாலி ஜாலி. சிங்கிச்சுக்கா. வணக்கம். ஏற்கனவே என் கை கண்டமாயிருக்கு. என்ன விட்டுரு. ஆமா. இது ஆரம்பம்தான். இதுக்கப்புறம் அடுத்த 7 நாள்ல நான் உங்க கூட டெய்லி விளையாடுவேன். ஏன் அதுக்கப்புறம் விளையாட மாட்டியா? நீங்க எல்லாம் உயிரோட இருந்தா தானே விளையாடுறதுக்கு. ஏழாவது நாள்ல பொம்மி எப்படி உங்க எல்லாரோட கதையும் முடிச்சிடும்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.